வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாத மக்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் உள்ள ஆலய தீபம் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி தினந்தோறும் ஒரு கோயில், தினந்தோறும் ஒரு திருக்கோயில் என்ற தலைப்பிலே உங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்தை நாம் எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அருமையான ஒரு சிவத்தலம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோயில். ஸ்ரீ தையல்நாயகி உடனுரை ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோயில் தரிசிக்க இருக்கிறோம். இது சீர்காழி அருகே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரோடவே அமைந்த ஊர், அருமையான ஊர். இலக்கியங்களிலே இந்த ஊரை பற்றி சொல்லுகிற பொழுது புள்ளிருக்கும் வேலூர் என்று சொல்லுகிறார்கள். இது சிவனுக்கும் உகந்தது, முருகப்பெருமானுக்கும் உகந்த தலமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஈஸ்வர மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ வைத்தியநாதர், அம்பிகை ஸ்ரீ தையல்நாயகி. தையல்நாயகி சமேத ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்வார்கள். இங்கே முருகப்பெருமான் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியாக சன்னதி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அருமையான ஒரு சிவாலயம், முருகன் ஆலயம் பாருங்க. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த தலத்தில் தீர்த்தம், அதாவது குளம் மிக மிக முக்கியமான சிறப்பானது. இந்த தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்தால் தீராத நோய் தீர்க்கக்கூடிய இடமாக இது அமைந்திருக்கிறது. சென்னையிலே திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெரும்பாக்கத்திலே வைத்தீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைந்திருக்கிறது. எவ்வளோ நோயோடு வந்தாலும் அந்த நோயை தீர்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த வைத்தீஸ்வரர் கோயிலில் என்ன விசேஷம்னு சொன்னால், விபூதி உருண்டைகள் கொடுப்பாங்க. அந்த விபூதி உருண்டைகளை கொடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கிடும். எப்படி போடணும்? வாயில் மாத்திரை மாதிரி போடக்கூடாது. ஈஸ்வரா 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 என்று எண்ணி, பா இனிமேல் என்னால் எந்த துன்பத்தை தாங்க முடியலப்பா, என்னால் வேறு வழி தெரியல, உன்னை அன்றி வேறு ஒரு தெய்வம் எனக்கு இல்லை, நீ உன்னையே கதின்னு வந்துட்டோம், எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டோம், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டோம், இந்த இது என்னால் தாங்கவே முடியலப்பா, எனக்கு அடுத்த பிறவியே வேணாம், இந்த பிறவியே போதும், எனக்கு இந்த நோய் நீங்கினாலே போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் முழுக்க கதறுவதை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் பூர்ண நலம் பெறலாம். எனக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த தலத்திற்கு வந்து தரிசித்து பெருமானுடைய அருளால நலம் பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையே இதை சொல்லலாம் விளக்கம். எப்படின்னு கேட்டால், என்னுடைய தந்தை நரம்பு தளர்ச்சி நோயினால முதுகு வளைஞ்சி போய் இருந்தார். அவரால் நடக்கக்கூட முடியல. அவரை வலுக்கட்டாயமாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு, இந்த தல ஈஸ்வரரை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வந்து அழைச்சிட்டு போயிட்டு எவ்வளவோ மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார். மிகப்பெரிய பதவியில் இருந்தவர் தான். ஆனால் அவர் நிமிர்ந்து நல்லாவே நிற்க முடியாது. அப்படி வளைஞ்சி கூண் விழுந்தமோ போன்று எழுந்து நிமிர்ந்து கூட அவரால் பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்த ஒருவர் அந்த திருத்தல குளத்திலே மூழ்கி எழுந்தார். நீண்ட காலம் சிறப்போடு இருந்தார். சர்வ சக்தி, அது மிக பெரிய சான்று என்னுடைய தந்தை. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. வைத்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நாம் எண்ணத்துக்கு போய் அங்கே வேண்டணும்னு சொன்னால், நம்ம உடல் பிணிகளை அகற்றக்கூடியவராகத்தான் அங்கே இருக்கிறார். அங்கே கொடுக்கப்படுகிற மகா பிரசாதத்தை நாம் சாப்பிட்டோம்னா தீராத வியாதி தீரும் என்பது உண்மை, நிதர்சனம், சத்தியம். அந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் சன்னதி இருக்கிறது. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி சன்னதி, அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் அங்கே இருக்கிறது. சித்திரக்கவி அங்கே அழகாக அமைத்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சிறப்பு! முருகப்பெருமானை இன்னைக்கெல்லாம் தரிசித்து கொண்டே இருக்கலாம். செவ்வாய்க்கு உரிய ஒரு கோயிலாகவும் அது இருக்கிறது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். இவ்வளோ பெரிய சிறப்புகளை நம்ம பெற முடியும்.
ஆக இந்த வைத்தீஸ்வரர் கோயில்ல எல்லா சன்னதிகளும் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சிவாலயமாக, மிகப்பெரிய ஒரு முருகன் ஆலயமாக காட்சியளிக்கிறது. எல்லா திருமுறைகளிலும் எல்லா பக்தி பாடல்களிலும் வைத்தீஸ்வரர் கோயிலை பற்றி சொல்லாமல் இல்லை. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் நாம் அனைவரும் செல்லலாம், எப்போ வேணாலும் செல்லலாம். கோயிலில் வழிபாடு இந்த நாளைக்கு தான் போகணும், அந்த நாளைக்கு தான் போகணும்னு கிடையாது. விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்ற நாட்களில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனாலும் எல்லா நாட்களும் விசேஷமாகத்தான் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில். அங்கே லிங்கமூர்த்தியாக காட்சியளிக்கிறார் சிவன். அந்த சிவனை நாம் வழிபட்டால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கடந்தொரு பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களைன்னு சொன்னாங்க இல்லையா, அபிராமி பட்டர், அபிராமி அந்த அடியில். அதுபோல நாம் உள்ள முருக வழிபடணும், அவ்வளோதான். ஒரு செகண்ட் கடவுளை வணங்கினாலும் உண்மையாக வழிபடணும். உண்மையாக வழிபட்டோம்னா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். மனிதன்னா குறை உடையவன் தான், மனிதன்னா நோய் உள்ளவன் தான். நோய் இல்லாதவன் மனிதன் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நோய் பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம், இந்த ரெண்டு இருந்தால் போதும். இந்த ரெண்டுத்தையும் தர்றது எந்த இடம்னா வைத்தீஸ்வரர் கோயில். இங்கே புள்ளிருக்கும் வேலூர் இலக்கியங்கள் சொல்கின்றன. அருணகிரிநாதர்லேருந்து பெரிய பெரிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் வழிபட்ட முருகத்தலமாகவும் சிவத்தலமாகவும் விளங்குகிறது. நம்ம அருகில் வாழ்வில் ஒரு நாளாவது இந்த மாதிரி தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் நம்ம கை மேலே பார்க்கலாம். ஆகவே நல்ல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வதற்கும், நல்ல விஷயங்களை செய்வதற்கும், நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கும் இறைவனுடைய அருள் தேவை. ஆகவே ஒவ்வொரு அடியவர்களும் மாதத்தில் ஒரு தடவையாவது அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்ம இந்த சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்தால் எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம் என்பதில் ஒரு சிறிது மையமில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரிதொரு கோயிலை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.